ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ப்ரூச் ஒர்க் வச்சு எப்படி ஒரு பேங்கிளில் நம்ம ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறேன், எப்படி ஒர்க் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். என்னென்ன மெட்டீரியல்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸ்டாக்கிங் கிளாத் வச்சுருக்கேன். ஸ்டாக்கிங் கிளாத் நம்ம ப்ரூச் ஒர்க்குக்காக யூஸ் பண்ணலாம். இதை வச்சு எப்படி நம்ம பேங்கிள் மேக் பண்ணுறதுன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த ஸ்டாக்கிங் கிளாத்தில் பெட்டல்ஸ் மேக் பண்ணியிருக்கேன். இந்த பேங்கிள்ஸ் த்ரெட் ரேப் பண்ணிவிட்டேன். இந்த ஃப்ளவர் நான் 3 ஃப்ளவர் மேக் பண்ணியிருக்கேன். 1 ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லாமே வீடியோவில் சொல்லும்போது அது பெருசாக போகும் இல்லைங்களா? அதனால் உங்களுக்கு என்ன ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரிங்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்து இந்த த்ரெட்டில் வச்சு நம்ம ரோல் பண்ணி சர்க்கிள் மாதிரி மேக் பண்ணிக்கலாம். இதை மேக் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டாக்கிங் கிளாத்தில் வச்சு இதை கவர் பண்ணி பெட்டல் மாதிரி ரெடி பண்ண போகிறோம். இப்போது நான் அதை நல்லா ரோல் பண்ணி டைட்டன் பண்ணிக்கிறேன். டைட்டன் பண்ணதுக்கப்புறம் இது சர்க்கிள் மாதிரி, நம்ம பட்டர்ஃப்ளையோட விங்ஸ் மாதிரி, ஆர்ட் ஷேப், எந்த ஷேப்பில் வேணாலும் இதை வச்சு நம்ம மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்டாக்கிங் கிளாத்தில் நான் அந்த ஸ்ட்ரிங்ஸை வச்சு நான் எப்படி நாட் போடுறேன் அப்படிங்கிறதையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது நான் ஸ்டாக்கிங் கிளாத்தில் அந்த ஸ்ட்ரிங்ஸை வச்சுட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். ரொம்ப இழுக்காதீங்க. இழுத்திங்கன்னா ரொம்ப ஜன்னலாக தெரியும். லைட்டாக வச்சு இழுத்து வச்சு டைட் பண்ணிங்க. ப்ரெஷர் கொடுத்து ட்ரேஸ் பண்ணிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். உங்களுக்கு த்ரெட் வச்சு நீங்கள் அதை ஃபுல்லாக பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கோங்க. பூ கட்டு தெரியும் இல்லைங்களா? மாதிரி ஒரு 2-3 டைம் சுற்றிட்டு நாட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இது ஸ்ட்ராங்காக நின்றுக்கும். இப்போது எட்ஜில் கை பிடிச்சிட்ருக்கோம் இல்லைங்களா? அந்த இடத்துல இருக்கிற எக்ஸஸையும் நம்ம கட் பண்ணணும். அது மாதிரி கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணுங்கள். அதிகமாக விட்டு கட் பண்ணாதீங்க. நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நல்லா இருக்காது. இப்போ இதை கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணி கட் பண்ணலாம். நான் உங்களுக்கு வேக் ஷீட்டில் சொல்லி கொடுக்குறேன். இப்போ வேக் ஷீட்டில் வச்சு வெளியிலேருந்து உள்பக்கமாக சர்க்கிள்குள்ளே ஒரு ஸ்டிச் கொடுக்குறேன். இதே மாதிரி நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரு 3-4 ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் வீடியோ நான் இந்த இடத்துல மட்டும் ஸ்பீட் பண்ணாமல் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு. ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது இல்லைங்களா? அதனால் இப்போ செகண்ட் பெட்டல் வச்சுட்டு அதே மாதிரி உள்பக்கத்துலேருந்து வெளிப்பக்கமோ வெளியேருந்து உள்பக்கமோ நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் 2 பெட்டலும் ஜாயினாக இருக்குது பார்த்தீங்களா? அங்கேயும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். இல்லாட்டி பெட்டல் மூவ் ஆகும். உங்களுக்கு அதுவுமே வீடியோவில் காமிப்பேன். நீங்கள் பொறுமையாக பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இதில் எந்த டவுட் இருந்தனாலும் எந்த சம்மந்தமாக உங்களுக்கு டவுட் வந்தாலும் மெட்டீரியல் எதுவுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரூச் கிளாஸஸ், அதுக்கப்புறம் ஜுவல் மேக்கிங் வித் பிரேஸ்லெட் கிளாஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாரீ ப்ரீப்ளீட் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு என்னோடய கிளாஸஸில் ஏதாவது ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதுக்கு முன்னே நான் 300 ஃபீஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஆஃபர் கொடுத்துருந்தேன். 99 சொல்லி ஆஃபர் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு கிளாஸுமே 99 தான். இப்போது ஆடி ஆஃபராக அதாவது ஒரு 3 டேஸ் பிஃபோர்லேருந்து நான் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் மந்த் 20 வரைக்கும் தான் இந்த ஆஃபர் இருக்கும். இதுக்கு முன்னாடி நீங்கள் 6 கிளாஸில் ஏதாவது ஜாயின் பண்ணிங்கன்னா ஹேர் அக்சசரிஸ் ஃப்ரீ கிளாஸ்ன்னு சொல்லி நானாக ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் ஏதாவது 2 கிளாஸ் பே பண்ணிங்கன்னா நீங்கள் விருப்பப்படுற ஃப்ரீ கிளாஸ் எதுனாலுமே எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரூச் ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சாரீ ப்ரீப்ளீட் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். ஜுவல் வித் பிரேஸ்லெட் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். ப்ரூச் கிளாஸுமே ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எப்படி வேணாலும் கிளாஸை எடுத்துக்கலாம். இது நெக்ஸ்ட் மந்த் 20 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃபர் கிடையாது. நிறைய பேர் அதுக்கப்புறம் ஆஃபர் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஒவ்வொரு டைமும் நான் ஆஃபர்ஸ் தான் கொடுக்குறேன். என்னட்டு நான் அதிக அமௌண்ட்லாம் நான் ஃபீஸ் வாங்குறதில்ல. நிறைய பேர் பே பண்ணி ஜாயின் பண்ண முடியாதவங்களுக்காக தான் நான் யோசித்து இப்போது எல்லா கிளாஸும் 99 கொண்டு வந்துட்டேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இதை ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் சென்டரில் இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ்லாம் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நம்ம அந்த ஸ்டிச்சிங் கொடுத்ததுலாம் தெரியாமல் அழகாக இருக்கும், ஃபினிஷிங்காக இருக்கும். நீங்கள் இது ஃப்ளவர் சீக்வன்ஸ் கொடுத்துக்கலாம். வேறு ஏதாவது உங்கள்கிட்ட பீட்ஸ் இருக்குனாலுமே கொடுத்துக்கலாம். அந்த இடத்துல ஃபில் பண்ணுற மாதிரி பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸு இது மாதிரி எது இருந்தாலுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். ப்ரூச் கிளாஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்கும். இல்லாதவங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்க வேண்டி வரும். பட் அவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் இது ஆகாது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு 10 கிராம் 5 கிராம் அது மாதிரி வாங்கிக்கலாம். ஸ்டாக்கிங் கிளாத்துமே நமக்கு ஒரு பீஸ் 2 பீஸ் கிடைக்கும். சீக்வன்ஸுமே 10 கிராம் அந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது.
பாருங்கள், நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறேன். நான் பிங்க் கலரில் ஃப்ளவர் சீக்வென்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற அந்த வேக் ஷீட்டை நீங்கள் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா தெரியாமல் இருக்கணும். நம்ம பேங்கிள்ஸில் ஒட்டும்போது பேக் சைட் பார்க்கும்போது அந்த வேக் ஷீட் தெரியாமல் இருக்கணும். ஸோ பேங்கிள்ஸில் ஒட்டுறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை கட் பண்ணிடுங்க. இப்போ 4 பெட்டல்ஸும் நான் மேக் பண்ணிட்டேன். 4 ஃப்ளவர்ஸும் நான் மேக் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ளவர்ஸ் எல்லாமே நம்ம வந்து பேங்கிள்ஸில் வந்து ஒட்டணும் அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே சர்க்கிள் மேக் பண்ணிக்கோங்க. பேங்கிள் சைஸில் சர்க்கிள் மேக் பண்ணிவிட்டு அது சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து ஒட்டணும். நம்ம ஓரளவுக்கு வச்சு ஒட்டும்போது நமக்கு கிராஸாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க கரெக்டாக பண்ணிடுவாங்க. இருந்தாலும் இதில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம பேங்கிள்ஸோட இன்னர் டயாமீட்டர் வந்து அப்படி தான் மெஷர் பண்ணணும். நீங்கள் அவுட்டர் லேயர்லேருந்து பேங்கிள்ஸ் மெஷர் பண்ணக்கூடாது. இது வந்து 2.5 இருக்கும். இந்த பேங்கிள்ஸ் வந்து 2.5 சென்டிமீட்டர் இன்ச்சஸ் இருக்கும். இப்போது இதுதான் சென்டர் பாயிண்ட்டு. நம்ம 4 சைடு 4 ஃப்ளவர்ஸ் ஒட்டுறதுக்கான சென்டர் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போது அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு ஃப்ளவரும் 4 இடத்துலையுமே வந்து ஒட்டிக்கலாம். இந்த பேங்கிள்ஸ் வந்து ஓனாக ஜஸ்ட் நான் க்ரியேட் பண்ணேன். ப்ரூச் ஒர்க் வச்சு மேக் பண்ணலாமான்னு சொல்லிட்டு. இதை வச்சு உங்களுக்கு நான் வந்து ஜுவல் மேக்கிங்கும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். இயரிங்ஸ் அண்ட் ரிங் எப்படியெல்லாம் மேக் பண்ணலாம், ரிங்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இந்த கிளாஸ் வந்து நான் தனியாக தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதில் வந்து உங்களுக்கு ஜுவல் மேக்கிங் வித் சில்க் த்ரெட், பேங்கிள்ஸ், நெக் செட்ஸ், இயரிங்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிடும். இந்த ஃபீஸ் வந்து தனியாக 99. ப்ரேஸ்லெட் கிளாஸ் தனி 99 வந்து நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நான் கிளாஸ் எடுக்கலான்னு இருக்கேன். இப்போது ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ப்ரேஸ்லெட் வித் ஜுவல் மேக்கிங் ரெண்டும் சேர்த்து 99 ருபீஸ் தான். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஆஃபர் போகிறதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கிளிப்பை வச்சு நீங்கள் வந்து ஒட்டும்போது தான் இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் ஸ்ட்ராங்காக ஒட்டும். இந்த பெட்டல்ஸை மேலே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி தூக்கி விட்டிங்கன்னா பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இதை வந்து நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் வந்து சுடி யூஸ் பண்ணுறவங்களுக்கு, ஜீன்ஸ் போடுறவங்களுக்குலாம் இது போடும்போது அழகாக இருக்கும். ஒரே ஒரு ஃப்ளவர்ஸ் கூட வச்சு நீங்கள் ப்ரேஸ்லெட் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டியும் அட்லீஸ்ட் உங்கள் நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ், சிஸ்டர்ஸ் அந்த மாதிரி யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும். யாராவது கிளாஸ் ஜாயின் பண்ணுவாங்க. என்னோடய கிளாஸ் 99க்கு வொர்த்தபிள் கிளாஸாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்பிக்கையாக ஜாயின் பண்ணலாம். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சாரீ ப்ளீட்டுமே ஜஸ்ட் 99க்கு தான் எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலில் ஷார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிங்கன்னா தெரியும். ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் வெட்டிங் ஹூப், பர்த்டே ஹூப்புமே நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அந்த கிளாஸுமே ஃபீஸ் 99 தான். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஏதாவது 2 கிளாஸ் பே பண்ணி 1 கிளாஸ் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். நீங்கள் டவுட்டே வேண்டாம். உங்கள் கிளாஸ் கண்டிப்பாக நீங்கள் வொர்த்தபிளாக அதை லேர்ன் பண்ணிக்கலாம். அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். See you friends.